இந்த 4க்கு அப்புறம் நேற்று கொடுத்த இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து உங்களோட கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ஸு நீங்கள் எல்லாமே சைன் வாங்க வேண்டிய சூழலில் இருக்கிறது அது மட்டும்தான். ஸோ அதனால் அதில் தேதி முத்திரை எதுலேயும் நீங்கள் மாறக்கூடாது. அது மாதிரி வந்து முழு நேர பிஹெச்டி வந்து ஃபுல் டைம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எங்கேயுமே சர்வீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் க்ளைம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஃபுல் டைம். பார்ட் டைமாக இருந்தால் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். சார் இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பிஹெச்டி ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு காப்பி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்ட் டைமாக ஃபுல் டைமானு. இது டிகிரி சர்டிஃபிகேட்டில் மேக்ஸிமம் இருக்கிறது கம்மி. இப்போ ரீசெண்டாக ஒரு 4 வருஷத்தில் வாங்கினவங்களுக்குலாம் பார்ட் டைமாக ஃபுல் டைமாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கூட போச்சுங்க. அதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் இருக்காது. சில பேருக்கு எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வரல, ஆனால் நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன், எனக்கு ரிசல்ட் ஆஃப் இதுவும் வந்துருச்சு, ஆனால் என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட்னா யூனிவர்சிட்டியிலே இருக்குது அப்படின்னா நீங்கள் தட்கலில் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. ப்ரொவிஷனலாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதே மாதிரி பிஜியில் வந்து நிறைய பேர் நான் இப்போ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு நான் பிஜி டிகிரியே நான் இன்னும் வாங்கலை. இப்போ ரீசெண்டாக முடிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா பிஜி டிகிரிக்கு பதிலாக ப்ரொவிஷனல் கொடுக்கலாம் இல்லாத பட்சத்தில். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு பேஜில் 5 வருஷத்துக்கு தான் இருக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு வாங்கினா இன்னொரு பேஜ் தான் கொடுக்கணும். பணி அனுபவ சான்றிதழுக்கு பாடப்பிரிவுகளுக்கு மட்டுமே தான். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் இங்கிலீஷ் படிச்சுட்டு தமிழுக்கு கேட்க முடியாது, இல்லை சைக்காலஜி படிச்சுட்டு வேறு எதாவது கேட்க முடியாது, அதுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். பணி அனுபவ சான்றிதழ் உங்கள்கிட்ட நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி, சின்னதாக ஒரு கிறுக்கல் இல்லை மேலே ஒரு அடித்தல் திருத்தல் இதில் இருக்கக்கூடாது. அங்கே ஒட்டுற ஃபோட்டோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ அதில் ஒட்டின பிறகு ஃபோட்டோ மேலே கீழே ஒரு சீலு ரவுண்ட் சீல் பண்ணிவிடுவாங்க. எந்த இன்ஸ்டியூஷன் கொடுக்குறாங்களோ கீழே சைன் பண்ணி ஃபோட்டோ மேலேயும் ஒரு சைன் பண்ணிவிடுவாங்க. இது எதுக்குன்னா, கடந்த காலத்தில் பணி அனுபவ சான்றிதழ் போலியாக கொடுத்ததுனால சில பேர் வாங்கின சான்றிதழ் வேறு பேரில் இருக்கும், மேலே இருக்கிற இடத்துல வேறு ஆள் ஃபோட்டோ ஒட்டி நிறைய பேர் செஞ்சதுனால இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு சைன் எங்கேயாவது உங்கள் ஃபோட்டோ மேலே சைன் பண்ணாமல் இல்லை சீலை அதுக்கு மேலேயும் கீழேயும் வைக்காமல் இருந்தால் இது ரூல், அதை பண்ணித்தான் ஆகணும். அதை ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆர்ஜிடி ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா 3 காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய சர்வீஸ் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஓட்டினாங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோ வரும்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, ரீசன்ட் ஃபோட்டோ. அது மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தமாக நீங்கள் எடுத்து வர காப்பி மொத்தம் 4 காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஒன்று நீங்கள் 4 காப்பியில் ஃபில்லப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும்போது காலேஜில் ஒரு காப்பி எல்லாத்துலேயும் சைன் பண்ணிட்டு பிரின்ஸிபல் எல்லாத்துலேயும் சைன் பண்ணுவாங்க, ஒரு காப்பி அங்கே வச்சுக்குவாங்க. உங்கள்கிட்ட 3 காப்பி கொடுப்பாங்க. 3 காப்பி எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்ஜிடி ஆஃபீஸ்க்கு போவீங்க. 3 காப்பி அவங்க வந்து எல்லாத்துலேயும் சைன் பண்ணுவாங்க, ஒரு காப்பி அவங்க எடுத்துக்குவாங்க, 2 காப்பி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் ஒரு காப்பி எடுத்து நீங்கள் டிஆர்பிக்கு சப்மிட் பண்ணிடணும், ஒன்று உங்களுக்கு வச்சுக்கணும் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ். அரசு கல்லூரிகளில் பணி அனுபவ சான்றிதழ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, கௌரவ விரிவாளர்களாக இருக்கட்டும், அரசு கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவாளர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது வருகை பதிவேடு மற்றும் சேலரி அக்யூட்டன்ஸ் இல்லைனா இசிஎஸ் ஸ்டேட்மெண்ட் இதில் ஏதாவது ஒரு முதல்வரின் சான்றப்பத்தோட படிவம் அனெக்சர் 4ல் சொன்ன மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ரீசெண்டாக எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ